அப்படின்றது தான் தெரியும். ஸோ அப்புறம் தான் நினச்சேன், ஓகே இட் இஸ் நோ வண்டர் அவங்க அழகாக பேசுகிறது, நோ வண்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு அவங்க மேலே இன்னொரு ஒப்பீனியன் இருக்குன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சன் மியூசிக்கில் இருந்தாங்க தான், சன் டிவி சன் நெட்ஒர்க்கில் ரொம்ப வருஷம் இருந்தாங்க தான். இருந்ததுக்கப்புறம் அஞ்சனா வந்தாங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜென் வரும்போது இவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அங்கே இல்லை சன் நெட்ஒர்க்கில். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, என்னோடய சித்தறிவுக்கு அப்படி தோணுச்சு. அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அங்கேருந்து அவங்க குவிட் ஆகிட்டு விஜய் டிவி வந்தாங்க. விஜய் டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த கேம் ஷோஸ்க்கெலாம் அவங்க பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தாங்க. எடுத்துனே ஆங்கரிங்கும் அவங்களுக்கு கொடுக்கல தான், கேம் ஷோஸ்க்கெலாம் வந்துட்டு இருந்தாங்க. டிடியோட கேம் ஷோஸ்க்கெலாம் அன்றைக்கி வந்துட்டு இருந்தாங்க பார்த்தேன். பட் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரேக் த்ரூ எப்போ கிடச்சிதுன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளியே அவங்க வந்தபோது தான் அது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரோனா டைம்லலாம் சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கே அது பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஈவன் விஜய் பிரியங்காவோட யூடியூப் சேனல் கூட அவ்வளோ பெருசாக ரன் ஆகிறது இல்லை, பட் இவங்களுக்கு நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வீடியோஸ் போட்டாங்கன்னா வியூஸ் அள்ளுது, அதில் நல்லா ஃபேம் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தெரியுது. ஸோ மணிமேகலைக்கு வந்துட்டு இப்போ விஜய் டிவி இல்லைன்னாலும் யூடியூப் சேனலே அவங்களுக்கு போதும், அதில் இருக்கிற அவங்களோட சப்போர்ட்டர்ஸே போதும். இப்போ நீங்கள் விஜய் டிவி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ விஜய் டிவியில் பிரியங்கா வந்துட்டு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க அங்கேருந்து விஜய் டிவிலேருந்து வேறு எந்த சேனல் அவங்க போனாலும் அந்த சேனலுக்கு தான் உண்மையாலுமே ஒரு கெயினாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அவங்க ரொம்ப இம்மென்ஸ்லி டேலண்டடுங்க. அந்த மாதிரி இப்போ 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. எதை கொடுத்தாலும் அதை பண்ணிவிடுவாங்க, எந்த கடல் விட்டாலும் நீந்தி வந்துடுவாங்க. 2 பேருமே அந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ அதனால் ஓகே, லெட் தம் டீல் த இஷ்யூ. அந்த மாதிரி தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே நல்லவங்க தான், பட் சூழ்நிலை தான் அவங்கள வந்து கெட்டவங்களாகவும் நல்லவங்களாகவும் மாற்றி காமிக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அப்போ என்ன சுச்சுவேஷனோ, அப்போ அவங்களுக்கு என்ன பேட் மூடில் இருந்தாங்களோ இல்லைங்களா. அதனால நம்ம வந்து இவங்க தப்புங்க ரைட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதான்னு சொல்லிக்கலாம் நம்ம திருப்திக்கு. பட் இன்னும் விஜய் பிரியங்கா ஏதாவது அவங்க ஓப்பன் பண்ணதான் தெரியும், வாட் ஷீ இஸ் ஃபீலிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணுவோம். லெட் அஸ் cross of fingers, let us fingers cross something. அந்த ப்ராவர்ப் தான். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.